ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு பாஸோட நெக்ஸ்ட் பாட்டோட ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். சின்னதான் அப்போ ஆரம்புக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சான். அவர் சர்ஜரி பண்ண ஓகே பண்ணிட்டாரா என்ன? ஆறாமலாம் இப்போ பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டில் ஹாப்பி ஆகிட்டு அவர் இப்போ பார்க்க முடிஞ்சாதான் இப்போ என்னவா? நான்டா அவரோட லைஃப்லேருந்து ரொம்ப தூரமாகவே வந்துட்டோமே. இங்கே பாரு ஜின், இங்கே பாரு, அன்றைக்கி நடந்த மூமெண்ட்டில் ஒரு பேட் ட்ரீம் தான். எல்லாமே ஒரு பேடான மூமெண்ட்டுன்னு நீ திங்க் பண்ணி தான் நீ அந்த சிட்டிலேருந்து இந்த சிட்டிக்கு மூவ் ஆன் ஆகி வந்த. திரும்பவும் நீ ஆரம்ப பாட்டதோட இது உன்னோட பேபி தான், அன்னைக்கு இப்படிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுனால எதுவுமே நடக்க போகிறது இல்லை, எதுவுமே மாற போகிறது இல்லை. உன்னை ஜெகோபாயாங்க பாட்டும் ஜின் இங்கே நீ என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மூமெண்ட் ஒரு பெரிய மூமெண்ட்டாகவே இல்லை. நம்ம தான் தேவையில்லாமல் திங்க் பண்ணுறோம். ஆரம்பம் இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க சொல்ல எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. என்னோடய பாஸை திரும்பவும் 6 மந்த்துக்கு அப்புறம் பார்க்குற இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டியரி வருது. நம்மளை கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே இல்லையா? நம்மளோட மெமரி கொஞ்சம் கூட அவருக்கு வரவே இல்லையா? அப்போ நான் மேடு மட்டும்தானா? மேடோட பிளேஸில் தான் நம்ம இருந்திருக்கோமா? இப்போவும் அதே பிளேஸில் தான் இருக்கோமானுங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணபடி க்ரை பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜின் நேராக அவரோட ஹவுஸுக்கு போகிறாரு. அவரோட ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா அப்போ கூட நம்ம ஜின்னால் நார்மலாக எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஆரமோட திங்கிங்காக தான் இருக்குது. ஆரம்ப திரும்பவும் பார்த்துட்டேன், பட் என்னால் டைரெக்டாக போய் ஆரம்பிக்கிட்ட எதுவுமே பேச முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலான மூமெண்ட்டில் இருந்தால் மண்டமாடியில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியில் கிராண்ட்மா கிட்ட காலில் பேசிகிட்ருக்காரு. கிராண்ட்மா, நான் ஜின்னை பார்த்தேன். அவன் என் பேபி எதுவுமே பண்ணலை. ஆனால் பட் அவன் இருக்கிற இந்த கம்பெனியில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே ஏதோ அவனோட ஹஸ்பண்ட் டெட் ஆகிட்டாங்க. அந்த பேபியை கூட அபார்ட் பண்ணாமல் இன்னும் டொமக்ஸ்லே வச்சுருக்கானுங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் பட் ஜின் என்ன கொஞ்சம் கூட மூவ் ஆன் பண்ணாமல் அவன் லைஃப்லேயே வச்சுருக்கான். இதை எனக்கு பார்க்க சொல்ல எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என் பேபி ரொம்ப கேரிங்காக சின்னோட டொமக்ஸில் தான் இருக்குது. ஆனால் என்னை பாட்டும் பாஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்கங்கிறது கூட கேட்கல தெரியுமா? அட்லீஸ்ட் நம்ம கூப்பிட மாட்டான், பாஸ்னாவது என்கிட்ட பேசுவான். சரி, என்கிட்ட தான் பேசலை, சேகப்பட்டையாவது ஏதாவது பேசுவான்னு பார்த்தேன். உங்களுக்கு என்ன வேணும்னு மாதிரி கேட்குறான். அவன் என்ன கிராண்ட்மா திங்க் பண்ணுறான்? அவன் என்ன திங்க் பண்ணுறான்? எதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜின்ன பையனை அவன் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானா? ஓ ஆரம், ஏன் டென்ஷன் ஆகுறேன்? கிராண்ட்மா சொல்கிற மாதிரி பண்ணு. ஜின்னுக்கு கண்டிப்பாக உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜின்னே உன்கிட்ட வந்துடுவான். நிச்சயமாலுமா சொல்கிறீங்க? கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணு. ஆனால் இதில் எதுவும் ப்ராப்ளம் வராது, எதுவுமே வராது. ஓகே, அப்புறம் குயிக்காகவே உன் ஒய்ஃபையும் உன் பேபியும் சேஃபாக நம்ம பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடு. ஒர்க்கு முடிஞ்சு நீ ஹவுஸுக்கு வர சொல்ல ஜின்னோட தான் வர. கிராண்ட்மா உனக்காகவும் ஜின்னுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ண ரொம்ப ஹாப்பியானா. ஜேகப் இந்த மூமெண்ட்டை பாட்டுட்டு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நீ இவ்வளோ ஹாப்பியாகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகப்புமே நம்ம ஆரம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். கிராண்ட்மா சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ஜேகப்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் கிராண்ட்மா சொன்னது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீ இந்த மாதிரியே பண்ணு. அப்பந்தான் நம்மளை பாட்டும் பார்க்காத மாதிரி ரியாக்ட் பண்ணாமல அந்த மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்டையும் அவன் ஃபைட் பண்ணுவான். ஃபைட் பண்ணுற மாதிரி தானே கிராண்ட்மா பிளானே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, ஜின்னை நம்ம இங்கேருந்து நம்மளோட பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடலான்ங்கிற மாரி இந்த மாதிரி இவங்க ஹாப்பியான இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜின்னு தான் நம்ம ஆரம்புக்கும் ஜேகப்புக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள ஆரம்பம் ஜின்னு என்றான்னா எவ்வளோ ஹவர்ஸ் தான் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு? சரி வாங்க நம்ம ஒர்க் பண்ணுற சைட்டுக்கு போகலான்னுங்கிற மாரி ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது, அங்கே நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் தான் உங்களோட ஒர்க்கும் என்னோட ஒர்க்கும் இருக்குது. இதை தான் நம்ம இந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறோம், அந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறோங்கிற மாரி ஜின்னு அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒர்க்கையுமே நம்ம ஆரம்புக்கும் ஜேகப்புக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணபடி அவர் வர அந்த மாதிரி வேண்டாம். ஆனால் மட்டும்லாம் நோட் பண்ணவே இல்லை, ஜின்னு மட்டும்தான் எஞ்சி போய் நோட் பண்ணபடி ரசித்தபடியே வராரு. ஐயோ சே, உன் வாய்ஸ் தான் எனக்கு அவ்வளோ அடிக்டாக இருந்துச்சுடா.
அந்த வாய்ஸை கேட்டுட்டான். ஜின்னுன்னா அப்படி ஒரு அடிட்டில் இருந்தேன். ஆனால் நேரில் பார்க்க சொல்ல இன்னும் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஜின், இவ்வளோ ப்ரெட்டியான பர்சன்டா என் லைஃப்பில் இருந்தாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ண சொல்ல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உன்னை பக்கத்தில் வச்சுருக்க சொல்லியே எனக்குள்ளே இருந்த என்ன குட்டி ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும். பட் நான் ஒரு பிளைண்டுன்னு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தபடி லவ் ப்ரொப்போசல் ஏதாவது பண்ணியிருந்தா நீ என்னை விட்டு போயிடுவேங்கிற பயத்தில் தான் நீ கூட ஒரு எம்ப்ளாயிவா ஒரு மேடாக இருந்தால் போடுன்னு நான் திங்க் பண்ணேன். பட் எப்படியும் நீ இப்போ என் ஒய்ஃபாட்டாக இருக்கிற. பட் என்ன அதான் என்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற, இந்த வேர்ல்டில் இருக்க பர்சன்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற. ரெண்டையுமே நான் சொல்ல வைக்க தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆறாம் இந்த மாதிரி ஜீனை நோட் பண்ணிட்டு இருந்தான். ஆறாம் 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 நான் உங்ககிட்ட பேசுகிறது கேட்குதுல்ல? எனக்கெல்லாம் கேட்குது. என்ன கேட்குது? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், எதையோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு டக்குன்னு திரும்ப சொல்ல பக்கத்தில் அந்த பிளேஸில் மிஷின் ஒர்க் பண்ணுற பிளேஸ் தானே. அந்த மூமெண்ட்டுக்கு ஷார்ப்பாக ஒரு மாதிரி திங்ஸ் இருக்குது, அதாவது ஒரு பைப் மாதிரி. அந்த பைப்பு நீண்டுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு சின்ன வேகமாக திரும்புகிற மூமெண்ட்டுக்கு டொமேக்ஸ் வேகமாக அதில் போய் அடிக்கிற மாதிரி போகுமா, இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி போகிறத பார்த்துட்டு சின்ன லைட்டாக ஷாக் ஆகி கவனிக்க மாட்டுட்டுன்னு இது மாரி ஷாக்கிங்கில் அந்த இரும்பு பைப்பை நோட் பண்ணோம். ஜின்னோட செஸ்கிட்ட ஹோல்ட் பண்ணபடி ஜின்னை புஷ் பண்ணபடி ஆரம் அவர் பக்கமாக க்ளோஸாக இருக்கவும் நம்ம ஜின்னு ஒரு மாதிரி ஷாக்லேயே அடிப்படலான்னுங்கிற மாதிரி அப்படியே ஆரம்ப நோட் பண்ணால், உனக்கு எங்கேயும் அடிப்படலைல்ல, என்னோட ப்ராப்ளம் ஆகலைல்ல, எங்கிட்ட அடிபட்டுருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம் இந்த மாதிரி கேட்டால், அப்புறம் 2 பேருமே ஒருத்தரோட ஃபேஸை ஒருத்தர் நோட் பண்ணபடி ஐ கான்டாக்ட் பண்ணபடி இருக்கிறத நம்ம ஜேகப் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆரம் ஜின்னை பிடிச்சிருக்காருல அந்த பொசிஷன்லேயே ஒரு பிக் எடுத்து கிராண்ட்மாவுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு போடும் ஆறாம் ரியாலிட்டிக்கு வா அப்படிங்கிற மாரி ஆரமோட காட்டுக்கிட்ட செலவும் ஜின்னை பொறுமையாக நிற்க விட்டுட்டு, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கிற மாரி கேட்கவும், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, தேங்க்யூ, நான் கவனிக்காமல் போய் இடிச்சுட்டு இருப்பேன். ஓ மை காட் பேபி, நான் உனக்கு அட்டாக் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டேனேங்கிற மாதிரி டொமாக் சார் அப் பண்ணபடி அங்கேருந்து நம்ம ஜின்னு பண்ணோம். ஆரம்பமே ஜின்னை ஃபாலோ பண்ணபடியே வராரு. இப்போ டேஸஸ் அப்படியே ஒரு 3 days போகுது. ஜின்னு ஜேகப்போ ஆரம் 3 பர்சன்ஸும் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகப்புமே என்னடா நம்மக்கிட்ட ஹயாங்கண்ணா தெரியுதான்னு ஏதாவது கேட்பான்னு பார்த்தா அதையும் கேட்க மாட்டேங்கிறான். ஆறாமும் டேஸஸ் போகட்டும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். என்னங்க நடக்குதுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஜேகப் உட்காந்துருந்தான். நம்ம ஆரம்பம் அப்படி இல்லை, ஜின்னை பாட்டப்படி சைட் அடித்தபடியே உட்காந்துருக்காரு. ஜின்னுடா எதுக்காக ஆரம் நம்மளை இந்த மாதிரியே பார்த்துட்ருக்காருங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான எல்லா ஒர்க்கையுமே இவங்க 3 பர்சன்ஸும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருந்தான். டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனால் இப்போ நம்ம ஆரம்னா கரெக்டாக ஜின்னோட கேபினுக்குள்ள என்றானா, என்னாச்சு ஆராம், ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா என்ன? இல்லை ஜின், இன்னைக்கு வேணா ஜேகப் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு சின்னதாக ஏதோ ஹெல்ப் தேவைங்கிற மாதிரி அவன் என்னோட சிட்டிக்கு போயிட்டான். எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. இது நியூ பிளேஸ் வேறு. எப்போதுமே எனக்கு ஜேகப் தான் ஃபுட்லேருந்து எனக்கு இன்னும் திங்ஸ் தேவைப்பட்டா வாங்கி தருமா. பட் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணுன்னு தெரியல. இந்த பிளேஸில் நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் உங்கள் ஷாப்பிங் மால் ஏதாவது இருந்தால் என்னை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா? கொஞ்சம் திங்ஸஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆரம் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜின் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக திங்க் பண்ண பொசிஷன்லேயே இருக்கிற இடம் ஆரம் நோட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, உனக்கு வேண்டாம் விருப்பம் இல்லைன்னா நீ என்னை கூட்டிகிட்டு போகண்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சேக பார்த்துட்டு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வேறு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கம்பெனி ஒர்க்கு ஃபினிஷ் ஆனதோட ஈவினிங் 7 o'clock போல் உங்களை பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் ஜின், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆரம் அப்படியே அங்கேருந்து போவாரா. அந்த மாதிரி போனால் ஜின் அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பார்ல நம்ம ஆரம். அந்த மூமெண்ட்டுக்கு ஹேண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணப்படி, ஏன் ஆரம் மவுட்டு முழுக்க ஜின் ஜின் ஜின்னு சொல்கிறீங்களே, இந்த ஜின்னை மறந்துட்டிங்களா என்ன? என் நேம் சொல்லக்கூடவா உங்களுக்கு? நான் யாருன்னு திங்க்
திங்கிங் வரல அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றின திங்கிங்கே உங்களுக்கு அப்போ இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் ஆறாம திங்க் பண்ண பொசிஷனை ஜின் இப்படி இருந்தா கம்பெனி ஒர்க்கு எண்டாகி ஆரம் ஜின் 2 பேருமே ஷாப்பிங் மாலுக்கு தான் போகிறாங்க. ஆரம் ஜின் 2 பேருமே கரெக்டாக ஷாப்பிங் மாலுக்குள்ள என்ட்ரானா அங்கே இருக்கிற நிறைய திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆரம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் ஜின் அப்படியே நம்ம ஆரம்ப நோட் பண்ணபடியே ஆரம்ப ஃபாலோ பண்ணபடி எதுவுமே பேசல. ஆரம்ப ஃபாலோ பண்ணபடியே வேண்டாம். என்னடா தனியாக வந்தாவது நம்மக்கிட்ட பேசுவான்னு நினச்சி தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன், நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்கிறா, நம்மளை ஃபாலோ பண்ணபடியே வரானேங்கிற மாதிரி நம்ம ஆரம்பமே ஜின்னை நோட் பண்ணபடியே வேண்டாம். கரெக்டாக அந்த பிளேஸில் அந்த மேனேஜர் என்ட்ராகி, என்னாச்சு ஜின், இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்கு, இதோட ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நானே எல்லா ஹெல்ப்பையும் பண்ணியிருப்பேனே, நீயே தேவையில்லாமல் கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி சின்னக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளிட்டியாக பேசினது மட்டும் இல்லை, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த பேக்கெலாம் வேணாம் என்கிட்ட தானுங்கிற மாரி வேற வாங்குறான். இந்த மாதிரி வாங்குறத பார்த்துட்டு ஆரம் டென்ஷன் ஆகி, அதெல்லாம் அவனுக்கான திங்ஸ் அவனுக்கே கொண்டு வர தெரியும், அது மட்டும் இல்லை அதெல்லாம் என்னோடய திங்ஸ் தான், நான் தான் இந்த திங்ஸை வாங்கிட்டுக்கு அவனோட ஹேண்ட்ஸில் கொடுத்து வச்சுருக்கேன், என் திங்ஸை எனக்கு பாட்டுக்கு தெரியும், நீங்கள் என்ன ஒரு ஹெல்ப் பண்ணாண்டானுங்கிற மாதிரி அந்த பசண்ட பாட்டு பேசுனா, நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா, நான் உங்களை கவனிக்கலை, கண்ணு ஏன் மேலே இருந்ததுனடா நீ என்ன கவனிக்கிறதுக்கு, ஃபுல் ஃபோக்கஸ் அப்படியே ஜின்னு மேலே இருந்தா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே. ஏன்னா நம்ம ஆரம்புக்கு தெரியும் இந்த பசங்க ஜின்னுக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜின்னை பிடிச்சிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னுக்கிட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளிட்டியாக பேசுகிறது ஹெல்ப் பண்ணுறதுங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட கேர் காட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம வந்த டேஸ்லேருந்தே நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஏன் நம்ம ஜின்னுக்குமே ரொம்ப நல்லா தெரியிருந்தாலும் என்ன செய்ய, மேனேஜர் ஆச்சே ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சண்டையாக போட முடியும் அந்த மூமெண்ட்டுக்கு. அவன் பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு போகிறான், நமக்கு காதே கதைப்படி எல்லா ஒர்க்கையும் பண்ணுவோங்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே அந்த மேனேஜர் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனானா ஜின் அப்படியே ஜின்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே லைட்டாக ஹோல்ட் பண்ணபடி, நீங்கள் எதுக்கும் என் பக்கத்துலேயே வாங்க, தேவையில்லாமல் நிறைய பர்சன் டிஸ்டர்ப் பண்ண வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் ஜின்னுக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆரமோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு ஆரமோட ஃபேஸை நோட் பண்ணபடி, இது மட்டும் சும்மா நார்மலாக இப்படி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணதுக்கு பதிலாக உங்களோட ஒய்ஃபாக இந்த மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி இந்த பிளேஸ் முழுக்க நம்ம ஷாப்பிங் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும், என்னை ஏதோ கேரிங்காக பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த கேரிங்லாம் எனக்கு தேவையில்லை ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப நோட் பண்ணப்படி இருந்தால். இப்போ கரெக்டாக எல்லா திங்ஸுமே வாங்கின அடுத்த செகண்டே ஒரு ஃபுட் ஷாப்பில் உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் கரெக்டாக கிராண்ட்மாக்கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை நம்ம ஜின்னுமே நோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜின்னு ஆரமோட பிளேஸில் இருக்க சொல்லலாம் கிராண்ட்மாவோட நம்பரை நல்லா நோட் பண்ணியிருப்பார்ல, இந்த நம்பரை பார்த்தே அது கிராண்ட்மாங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. இந்த மாதிரி கண்டுபிடிச்சா அந்த காலை பிக் பண்ணபடி, சொல்லுங்க கிராண்ட்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம கிராண்ட்மா எல்லாமே சொல்கிறாங்க, இங்கே நம்ம ஆரம்பிட்டா உங்களுக்கு அறிவில்லை, நான் எத்தனை டைம் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு மேரேஜ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மேரேஜ் டாபிக்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாருங்கள் கிராண்ட்மா, உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியுமா, புரியாதா, மேரேஜ் லைஃப்பில் எனக்கு தேவை கிடையாது, இப்போனா நான் ரொம்ப நார்மல் ஆகிட்டோம்ல, என்னையால் பட்டுக்க முடியும், எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, மற்ற எப்படி எனக்கு ஒரு பர்சன்ட் ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு பர்சன்ட் தேவைப்பட்டாங்க, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே தேவையில்லை, நானே என் ஒர்க்கை எல்லாத்தையும் 1 by 1 அழகாக பண்ணிடுவேன், தேவையில்லாமல் டாப்பிக்கை பேசாதீங்க, இதுக்கு தான் ஜேகப் இங்கேருந்து அங்கே கிளம்பி வேண்டானா, என்கிட்ட ஏதோ ஃபிலிக்ஸுக்கு ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வேண்டாம், அங்கே வந்திருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கானா, ஜேகப் இங்கே வரட்டு அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி கட்டுன்னு கத்தி திட்டுன்னு அப்படியே அந்த கோலை கட் பண்ணபடி ஜின்னை நோட் பண்ணிவிட்டு, ஐயோ சாரி ஜின், நீங்கள் தான் இருந்தியா, சாரி, ஒரு டிப்ரெஷனில் தான் இந்த மாதிரி திட்டிட்டேன், ஓகே, நீ டென்ஷன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னாச்சு எதுக்கு இவ்வளோ கோமாட்டிட்றீங்க, ஏதோ மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுகிறீங்களே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி கேட்டால், நீயே கேளு ஜின், முதையாவது எனக்கு கண்ணு தெரியாது, நான் பிளைண்டாக இருந்தேன், அப்போதான் எனக்கு இப்போவே மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படி மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அப்படியே கேர்ள்ஸ் எல்லாத்தையும் குவீனில் விட்டு அப்படியே உனக்கு யார் வேணுங்கிற மாதிரி செலெக்ஷன்லாம் பண்ண விட்டாங்க, நானே அண்டர் டென்ஷனில் பயங்கரமாக இருந்தேன், அப்புறம் ஏதோ ஒரு பர்சன்ட் என் பிளேஸில் மணிக்காக ஒர்க்குக்கு வந்தான், அவன் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவன் காலேஜ் ஸ்டடி முடிஞ்ச அடுத்த செகண்டே, காலேஜ் ஸ்டடி வரைக்கும் அவனுக்கு மணி தேவைப்பட்டுச்சு, காலேஜ் ஸ்டடி முடிஞ்ச அடுத்த செகண்டே சொல்லாமல் கொள்ளாமலே ஒர்க்குக்கு வரதை நிப்பாட்டிட்டான், பார்த்தியா, யாரை நம்புறதுன்னே தெரியல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்ல பையன் தான் பேசிகிட்டு இருந்தான், பட் அவனும் எல்லாரும் மாட்டிதானுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சிச்சு,
அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆறாம் அப்படிங்கிற மாரி ஜின்னு டென்ஷனாக வரான். இந்த மாதிரி டென்ஷனானா என்னாச்சு ஜின்? ஆ அப்படிலாம் இருக்கட்டும் ஆறாம். அந்த பர்சன்ட்டுக்கு என்ன ப்ராப்ளமோ என்ன? ஏதோ அந்த பர்சன்ட் உன் கசின் மாதிரியே பேசிகிட்டு இருக்க. அந்த பர்சன்ட்டை நான் என்னன்னு சொல்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினான். நான் கூட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டில் தான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். சொல்லாமல் கொள்ளாமலே ஒர்க்கை நிப்பாட்டிட்டேன் தெரியுமா? ஆ ஒரு வேர்டு கூட சொல்லலை. என் கம்பெனியில் கூட அவனுக்கு ஜாப் கொடுக்கேன்னு சொன்னேன். என் கம்பெனியை விட அவனுக்கு எதுவும் ஹையர் பொசிஷனில் ஒர்க்கு கிடச்சிருக்கும் போலுக்கு. அதான் ஓல்டு பாஸ் ரொம்ப போரு, அவன் ஒரு பிளைண்டுக்கிட்ட எவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ண முடியும், குப்பை கொட்ட முடியும்னு சொல்லிட்டு என்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிட்டான். அப்படிங்கிற மாதிரி சின்ன முன்னாடியே சின்ன வச்சு கண்ட மணிக்கு கழுவி விட்டேன். சின்ன பொறுமையிலேருந்து டக்குன்னு அந்த டேபிள்லேருந்து எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். என்னாச்சு ஜின்? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அது ஒன்றும் இல்லை. டைம் ஆயிடுச்சு, போகலாமா? போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பம் அப்போ கூட விடலை. அப்படி தான் என்னோடய கிராண்ட்மா பயங்கர டென்ஷன் ஆக்குனாங்கன்னா, ஒரு சர்ஜரி பண்ணிக்கோங்கிற மாதிரி எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. நானும் அந்த சர்ஜரியை பண்ணேன். இப்போ எனக்கு நல்லாவே பார்வை வந்துருச்சு. நான் நல்லா பார்க்குறேன் எல்லாத்தையும். அப்போ கூட என் கிராண்ட்மா சும்மாவே இல்லாமல் ஏதோ ஒரு கேர்ள், அவளோட நேம் கூட என்னமோ சொன்னார். என்ன கேர்ள்? அந்த கேர்ளோட நேம் கூட ஜாக்ஸின்ங்கிற மாதிரி ஒரு கேர்ளை இந்த பிளேஸுக்கு ஜேக்கப் கூட்டிகிட்டு வர போகிறானா? எடு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னா. என்னாச்சு ஜின்? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லை, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என் கிராண்ட்மா அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே இருந்தால் தான் ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு இந்த பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேர்ள் கூட நீ நெக்ஸ்ட்டு டேட்டுக்கு போ. நீ இருக்கிற பிளேஸ்க்கே அந்த கேர்ளை நான் அனுப்புகிறேன். ஒர்க்கை முடிச்சுட்டு டேட்டுக்கு போகணுங்கிற மாதிரி என்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க? எல்லா பர்சன்ட் கூடயும் நான் டேட்டாக பார்க்க முடியும்? எனக்கு பிடிச்ச பர்சன்ஸ் கூட மட்டும்தானே டேட் போக முடியும் ஜின் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை நோட் பண்ணவும் டேட்டுன்னதோடையே நம்ம ஜின்னுக்கு ஐஸ்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஓ அப்படியா, டேட் போகணுமா? அதுதான் இந்த மாதிரி பேசுகிறீங்களா? லைஃப்பில் ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தானே? அது ஆமாம் ஜின், லைஃப்பில் ஒரு பார்ட்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் என்னை விட உனக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பாட்டு பேசும்போது என்ன சொல்கிறீங்கிற மாதிரி கேட்டால், நான் சிங்கிள் பர்சண்டாக இருக்கேன், எனக்கு இப்போதைக்கு பார்ட்னர்லாம் தேவையில்லை. பட் பாவம், நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற. உன் ஹஸ்பண்ட் கூட ஏதோ ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டாராமே. அச்சோ பாவம், உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆன மூமெண்ட் உனக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும்னா, உன் ஹஸ்பண்ட் வேறு பாவம் உன் கூட எவ்வளோக்குள்ளே ஹாப்பியாக இருக்கணும்னு வேறு திங்க் பண்ணாரோ. இப்படி டெத்தாக்கி இந்த வேல்டை விட்டே போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இப்படி ஆறாம் பேசுகிறது கேட்டு ஜின்னுக்கு டீரியே வந்துருச்சு. இந்த மாதிரி டீரி வந்த பொசிஷனில் ஆறாம நோட் பண்ணால் நம்ம ஆரம் கரெக்டாக ஜின்னுக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜின்னை லைட்டாக ஆக்ட் பண்ணபடி, சாரி ஜின், என்னாச்சு? நான் எதுவும் ஹேட் ஆகிற மாதிரி பேசிட்டேன்னா? உங்கள் ஹஸ்பண்டை பற்றி பேசுனதோட உங்களுக்கு எதுவும் பெயின் ஆச்சா? சாரி, தெரியாமல் பேசிட்டேன். க்ரை பண்ணாதீங்க, நீங்கள் வாங்க, உங்களை நான் உங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயே விட்டுருந்தேனுங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜின்னுக்கிட்ட பேசிட்டு கரெக்டாக ஜின்னோட அப்பார்ட்மெண்ட்லேயே கொண்டு வந்து ஜின்னை விட்டுட்டு, அதாவது ஜின்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அந்த பிளேஸில் கொண்டு வந்து கரெக்டாக விட்டுட்டு ஆரம் அப்படி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புனா ஜேகப்டாம். என்னடா ஜின்னோட ரியாக்ஷன்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பண்ண போடுற மூமெண்ட்டில் ஜின்னை ஆடா போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் இந்த மாதிரி ஜேகோப்பிட்ட பேசிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடு. இப்போ கம்பெனியில் தான் நம்ம ஜின்னு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பட் நார்மலாக அவரால் ஒர்க் பண்ணவே முடியல. ஆரம் சொன்ன அந்த வேர்டு தான் ஃபுல்லாக திங்க் பண்ணபடி இருக்குது. நம்மளோட ஹஸ்பண்டு டெத் ஆகிட்டோன்னு இங்கே இருக்கிற பர்சன்ஸ்கிட்ட ஸ்டோரியை சொன்னதை ஆரம் உண்மையாக நம்பியிருப்பாரோ, அதான் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜின் திங்க் பண்ணபடியே இருந்தால் கரெக்டாக அதே ரூமுக்குள்ளே ஜேகப்பும் ஜாக்ஸியும் என்ட்ராகிறாங்க. ஜேகப்பும் ஜாக்ஸி என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸை நோட் பண்ணால், ஐயோ ஜின் நீ எங்கே இருக்கிறியா? ஆமாம், ஆரம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு எம்ப்ளாய் கிட்ட ஃபைல் பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிருக்காரு. இப்போ தான் அந்த கேபினுக்கு வருவார். ஓ அப்படியா? ஜாக்ஸி நீ இங்கேயே வெயிட் பண்ணிட்டுரு. இந்த ரூம் தான் நம்ம ஆரமோட கேபின். நீ அங்கே போய் வெயிட் பண்ணிட்டுரு, நான் ஜின்னுக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு வரேன்.
ஜாக்ஸின்னு அந்த நேமை ஜின்னு கேட்ட அடுத்த செகண்டே ஆரம் சொல்லியிருப்பாள ஜாக்ஸின்ங்கிற மாதிரி ஒரு கேலை டேட்டுக்கு போகணுமானுங்கிற மாதிரி அந்த வேர்டை கேட்டு அப்படியே அந்த கேலை ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. அந்த கேளுமே சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பார்க்க அழகடாக இருக்கிறா. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேலை பட்டோடையே நம்ம ஜின்னுக்கு ரொம்ப கோவம் வருது. கேல் மேலே இல்லை, ஜேகப் மேலே கோவம் வருது. கோவத்திலேயே ஜேகப்பை பட்டு மறைச்சா கரெக்டாக அதே ரூமுக்குள்ள அந்த கேர்ள் வெளியே போகிறதுக்கு முன்னக்கூட்டியே ஆரம் உள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரான மூமெண்ட்டை ஜேகப் நோட் பண்ணிவிட்டு, டே ஆறாம் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ ஜாக்ஸி வந்துருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸியை பாயிண்ட் பண்ணவும், ஆமாம் நான் கம்பெனி சிஓட்ட எல்லாத்தையும் பேசினேன், 2 பேருமே டேட்டுக்கு போகலான்னுங்கிற மாதிரி ஆஃப்டர்நூன் எனக்கு 2 கிளம்ப சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஜின், ஏதோ ஒரு ஒர்க் சைட்டுக்கு போகணுன்னு, அந்த பிளேஸ்க்கு நம்ம 2 பேர் தான் ஒன்றா போகணுமா, உன்னோட ஹவுஸில் விட்டுட்டு தான் நாங்கள் 2 பேரும் டேட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜின்னுமே ஓகே ஒர்க் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், ஒர்க்கை மட்டும் நம்ம என்ன ஒர்க் பிளேஸில் விட்டுட்டு நீங்கள் டேட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படி இல்லை ஜின், ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நாங்கள் டேட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்டே இருந்து டேட்டு போகிறோங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜின்னு அந்த மூமெண்ட்டை அந்த வேர்டெல்லாம் கேட்க பிடிக்காமலேயே கண்டு காட்ட மாதிரி அப்படி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஜின்னோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டேரி கலங்குது. அந்த பொசிஷன்லேயே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, இன்னுமே அந்த கேர்ள் கம்பெனியை விட்டு வெளியே போகல, ஆரமோட ரூமில் தான் உட்காந்துருக்கான். இதை நம்ம ஜின் நோட் பண்ணால் ஆரம், ஜேகப்பு அந்த கேர்ளு 3 பர்சன்ஸு ஒன்றா உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஷேர் பண்ணி. இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்ற மூமெண்ட்டை அப்படியே ஜின் நோட் பண்ணால் ஆரம் நம்ம ஜின்னுக்கு அந்த ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்குறது, பிளேட்டெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்கிறது நம்ம ஜேகப்கிட்ட சொல்லியிருந்துருப்பார்ல. ஆனால் அது எல்லாத்தையுமே இப்போ ஆரமே அந்த கேலுக்கு எல்லாத்தையுமே பிளேட்டை எடுத்து வைக்கிறது, ஃபுட்டை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறது, ஃபுட்டை எதுவும் கட் பண்ணி கொடுக்கணும் அதை கட் பண்ணி கொடுக்குறதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஆரம் பண்ணுறத பார்த்துட்டு ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி அப்படியே ஃபுட்டை சாப்பிட வரவர் ஃபுட்டை கூட சாப்பிடாம அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணபடி, எல்லாமே என்னோடய ஃபால்ட்டு தான், ஆமாம் நான் தான் தேவையில்லாமலே திங்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆரம்புக்கு நம்மளோட திங்கிங் மெமரி எதுவுமே இல்லை, ஆரம்பம் என் கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்தாருங்கிறது கூட அவருக்கு கண்டிப்பாக தெரிய வந்திருக்காது, அதனால தான் இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறாரு. எனக்கு இந்த மூமெண்ட் பார்க்க சொல்ல ரொம்ப பெயினாகவே இருந்தாலும் என்னோடய பாஸ் இவ்வளோ ஹாப்பியாக ஒரு லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆகிறத பார்க்க சொல்ல ஒரு 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 மேடாக எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி, ஹாப்பியே இல்லாட்டாலும் ஹாப்பி தானுங்கிற மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தான். இப்போ அப்படியே 3 o'clock ஆன மூமெண்ட்டுக்கு ஜின் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை கூட வந்தா, ஜின்னு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற பொசிஷனில் சாப்பிட வர இல்லையா அந்த மூமெண்ட்டுக்கு டயர்டான பொசிஷன்லேயே சொல்ல ஆறாம் அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டான். நம்ம ஒர்க் பண்ணுற சைட்டுக்கு போகணும்ல, டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னு, ஜேகப்பு அந்த கேர்ளு நம்ம ஆரமும் அந்த கேர்ளும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்தா, பேக் சைட் சீட்டில் தான் அந்த கேர்ளையும் ஆரமையும் நோட் பண்ணபடி ஜின்னும் ஜேகப்பும் வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். ஜின்னு ஜேகப்பையும் ஜின்னு நம்ம ஆரமையும் அந்த கேர்ளையும் நோட் பண்ணபடியே வருவாரா அந்த மாதிரி வந்தான். கரெக்டாக அந்த ஒர்க் சைட்டுக்கும் போகிறாங்க, ஒர்க்கும் பண்ணுறாங்க. அந்த கேர்ளு நம்ம ஆரம் பக்கத்தில் இருந்துட்டு ஃபுட்டை கொடுக்குறதுன்னு, வாட்டர் கொடுக்குறதுன்னு, ஜூஸ் எடுத்து கொடுக்குறதுன்னா, ஐயோ ஆரம் நீங்கள் எதுக்கு வெயிலில் வந்து நிற்கிறீங்க, இந்தாண்டாங்க அம்பலாரம் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கொடையை விரிச்சு அம்பர்லாவை கொடுக்குறது என்னங்கிற மாதிரி ஃபுல்லாக கவனிப்புடான். ஆரம் ஒரு 2 minutes கூட விடாமல் ஆரம் பின்னாடியே நடக்கிற, ஆரம்கிட்டேயே பேசிகிட்டே நடக்கிறான். இந்த மொத்த மூமெண்ட்டையும் அதே பிளேஸில் ஒர்க் பண்ண பொசிஷன்லேயே ஜின்னுக்கு தான் பார்க்க சொல்ல அதை பார்க்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங் ஆனான். இப்போ அப்படியே அந்த ஒர்க் சைட்லேருந்து கரெக்டாக நம்ம ஆரம், ஜின், ஜேகப்பு அந்த கேர்ள் இவங்க எல்லாருமே கரெக்டாக நம்ம ஜின்னோட ஹவுஸில் கொண்டு வந்து விடுறதுக்காக வருவாங்களா இந்த மாதிரி வந்தான். நம்ம ஆரம்டா, நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்ருக்க, நாட்டியாக ப்ளே பண்ணிகிட்ருக்க, இதனால தான் என்னோடய கிராண்ட்மாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கானுங்கிற மாதிரி அந்த கேர்ள்கிட்ட இந்த மாதிரி பேசினேன். அந்த கேர்ள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உங்கள் கிராண்ட்மாக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன், அவங்கள ஒரு பிளேஸில் நான் சேவ் பண்ணேன், அது பிடிச்சி போயிட்டான், உங்ககிட்ட இந்த மாதிரி என்னை மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி டாப்பிக்கில் பேசினாங்க. எனக்குமே ஃபஸ்ட்டில் அவங்கள பார்க்க சொல்ல ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சனாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்க ஹாப்பி தானுங்கிற மாதிரி ஜின்ன பக்கத்தில் வச்சுட்டு இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜின்னு டென்ஷன் ஆகி, ஆராம் காரை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆரம் அப்படியே பொறுமையாக காரை ஸ்லோ பண்ணால், எனக்கு 2-3 திங்ஸஸ் வாங்க வேண்டியது இருக்குது, நான் அங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த காரை விட்டு வர அந்த மாதிரி இறங்கினா,
ஜின், ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஆ இல்லை ஆராம், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஹவுஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்னோட மாம். இப்போ என்ன நான் வந்துச்சு, ஹவுஸ் பக்கத்தில் தானே இருக்கிறது. நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் ஹவுஸுக்கு போவேன். நீங்கள் நீங்கள் உங்கள் பிளேஸ்க்கு போங்க, நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு குயிக்காக வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கின வேகத்திலேயும் ஜின் அப்படியே ரோட்டை விட்டு கிராஸ் ஆகி ரோட்டோட கார்னரில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா சரி ஜின் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி 3% டாட்டா காட்டிட்டு அங்கேருந்து காரு கிளம்புனா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. பெயின்லேயே ஆரம் பேசின வேர்டு, அந்த கேர்ள் பேசின வேர்டு அதெல்லாம் திங்க் பண்ணப்படி நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம் ஒரே செகண்டில் என்னை இப்படி தூக்கி போட்டுருவாருன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. என்னால் இந்த மூமெண்ட்டை ஏன் பார்க்கவே முடியல? அப்போ நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படி தானே? பட் நான் வந்து ஒரு எம்ப்ளாயா, ஒரு மேடாக தானே ஒர்க்குக்கு போனேன். எல்லாமே போச்சு. என் கண்ணுக்கு அங்கேயே என்னோட ஆரம் இன்னொரு கேர்ள் கிட்ட ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்கான். என்னை பக்கத்தில் வச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான். எப்படி என்னோட மெமரி அவனுக்கு கொஞ்சம் கூட திங்க் ஆகலை. அப்போ நான் மட்டும்தான் ஆரம்ப திங்க் பண்ணேன்னா, நான் மட்டும்தான் ஆரம் மேலே ஃபீலிங்கில் இருந்தேன்னா, ஆரம்புக்கு என்னை பற்றின திங்கிங்கே இப்போ இல்லை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகி ப்ரெக்னென்ட் ஆனே அப்படிங்கிற அந்த வேர்டு கூட இந்த அளவுக்கு நம்ம ஜின்னு க்ரை பண்ணியிருந்துருக்க மாட்டார். எப்படியாவது சிங்கிள் பேரண்டாக இருந்தாவது பேபி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வரும். தன்னோட ஆரம், தன்னோட ஹஸ்பண்ட், தன்னோட லவ் இன்னொரு பர்சன்ட்டுக்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசுகிறது, இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னுங்கிற மாதிரி இவ தான் என்னோடய ஃபியான்சின்னு கொண்டு வந்து விட்ட அந்த மூமெண்ட் ஜின்னால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப உடஞ்சி போய் அப்படியே அந்த ரோட்டில் நீல் டவுன் போட்டபடி கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிடுவார். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல ஆரம், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. அன்னைக்கு நைட்டு நீ ரியாலிட்டியில் இல்லை, நானும் ரியாலிட்டியில் இல்லை. ஆனால் பட் நீ என்கிட்ட இருந்த அந்த க்ளோசிங் மூமெண்ட் எனக்கு இப்போ கூட ஃபுல்லாக ஃபீல் ஆகுது, திங்க் ஆகுது. ஆனால் ஏண்டா உனக்கு அது எதுவுமே ஞாபகம் வரலை? என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபியான்சின்னு சொல்லி ஒரு பர்சன்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறல்ல. எப்படி ரிச்சான பர்சன் தான். ஆனால் நீ அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு நான் நினச்சேன். நீயும் இந்த மாதிரி தானே இருக்கிற. என்னால் நம்பவே முடியல ஆராம். என்னை நீ அப்போ மொத்தமாக மறண்டே போயிட்டியா? நான் உன் லைஃப்பில் இருந்ததே உனக்கு ஞாபகம் இல்லையா? என் லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக க்ரை பண்ணபடி நான் உன்னை பார்க்காம உன்னை பற்றி திங்க் பண்ணாமல் தானே ஃப்ரீயாக என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்டா என் முன்னாடி வந்த? எதுக்குடா என் முன்னாடி என்ட்ராகி என்னை ஏன்டா இப்படி ஒவ்வொரு செகண்டாக கொண்டுக்கிட்டு இருக்க? எனக்கு இப்போவே டெட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் முன்னாடி என்னோடய ஆர்மி இன்னொரு பர்சன்ட்டுக்கிட்ட க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை சுத்தமாக என்னால் பார்க்கவே முடியல. இந்த மூமெண்டெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் என்ன இந்த பிளேஸில் ஒர்க்குக்கு வந்தேன்னா, என்ன ஒரு லைஃப்! என்னோட ஆரம் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி எனக்கே இன்ட்ரோ கொடுக்குறான். என்கிட்டயே வந்து இன்ட்ரோ கொடுக்குறான்ங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலில் கத்தி கதறி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான். என்னாச்சு ஜின், ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு பேக்ஸ்லேருந்து வாய்ஸ் கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு ஜின் அப்படியே டீரியெல்லாம் வெயிட் பண்ணப்படி அப்படியே லைட்டாக திரும்பினா ஆரமும் ஜேகப்பும் அந்த கேர்ளு 3%ஸும் ஜின்னுக்கு பேக்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு ஜின்னு டக்குன்னு எழுந்துட்டு அது ஒன்றும் இல்லை, என்னாச்சு, ஹவுஸ்க்கு தான் நான் கிளம்புனீங்க அப்படிங்கிற மாதிரி டீரியை வெயிட் பண்ணபடியே நம்ம ஆரம்ப பாட்டு ஜின்னு இந்த மாதிரி பேசுனா ஜின்னுக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜின்னோட ஃபேஸை கப்பனபடி, ஏண்டாடே நான் தான் உன்னை தேடி வந்து ஏண்டா என்ன மாதிரி பண்ண, ஏண்டா என்னை விட்டுட்டு போனேன், ப்ரெக்னென்ட் ஆயிருக்கல்ல என்கிட்ட சொல்ல தெரியாதானுங்கிற மாதிரி நான் உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசணுமா? ஏன் நீ என்னை தேடி என் ஹவுஸுக்கு வந்துருக்கலாம்ல, ஏண்டா என்கிட்ட ப்ளே பண்ண, உன்னோட பேபி ஏன் டமக்ஸில் இருக்குது தெரியுமிலாடா அப்படிங்கிற மாதிரி ஏன் என்கிட்ட நீ அன்னைக்கு ஃபைட் பண்ணலை? அன்னைக்கு நீ ஃபைட் பண்ணியிருக்கணும்ல, என்னை தேடி வந்து என்கிட்ட நீ ப்ராப்ளம் பண்ணியிருக்கணும்ல. சரி, அப்போ தான் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு டிப்ரெஷனில் அதை பண்ணாமல் எங்களை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ நான் உன் முன்னே வந்து நின்றுனே அன்னைக்காவது ஆரம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களை நான் திரும்ப பார்ப்பேன் நினைக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே.
ஆனால் பட் அப்போ கூட நான் ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி என்கிட்ட நீ ரியாக்ட் பண்ண, இதே மாதிரி பெயின் தானே அன்னைக்கு எனக்கு இருந்திருக்கும். சும்மா ஒரு கேலை கொண்டு வந்து முன்னாடி விட்டு இவடா என்னோடய ஃபியான்சி, இன்னும் 1 மந்த் கழித்து மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதோட தாங்கிக்க முடியல. அப்புறம் என்னடா உன் ஹஸ்பண்ட் டெத் ஆகிட்டானுங்கிற மாரி ஸ்டோரி அவ்வளோ வெட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். அதான் உன் முன்னே தானே நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் எங்கே டெட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறத கேட்டு ஜின்னு இன்னும் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறத பார்த்துட்டு ஜேக்கப்டா டே போட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜின்னு ரொம்ப தேம்பி அழுறத பார்த்துட்டு ஆரம் அப்படியே ஜின்னை டைட்டாக ஹேக் பண்ணபடி, சாரி பேபி,